ஓம் நாகராஜாய வித்மஹே சர்வராஜாய தீமஹி தன்னோ ஆதிசேஷ பிரஜோதயாத். எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைய உபன்யாசத்திலே நாம் பார்க்க போகிற உபன்யாசம் நாகதோஷம், சர்பதோஷம், கால சர்பதோஷம், அதுக்கு உண்டான சில நிவர்த்தி பூஜைகள் அதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நாகதோஷம் அப்படின்னா என்ன, சர்பதோஷம் அப்படின்னா என்ன, கால சர்பதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டு நிவர்த்தி பூஜையை பற்றி பார்க்கலாம். நாகதோஷம் அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் லக்னம், லக்னத்துக்கு 2வது இடம், லக்னத்துக்கு 5வது இடம், லக்னத்துக்கு 7வது இடம், லக்னத்திலே இருந்து 8வது இடம், இந்த இடத்திலே ராகுவோ கேதுவோ இருந்தால் அது நாகதோஷம் அப்படின்னு பேர். சர்பதோஷம் அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், நாகம்னா என்ன, சர்பம்னா என்ன, ரெண்டுமே ஒன்று தானே அப்படின்னு. நாகம் அப்படின்றது ஒரு தலை பாம்பு, சர்பம் அப்படின்னா என்னன்னா 5 தலை பாம்பு. இப்போ பாம்புகள்ல நிறைய வகைகள் இருக்கு இல்லையா? கட்டி விரியன், கண்ணாடி விரியன், அப்படியே இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. தண்ணி பாம்பு அப்படின்னு நிறைய வகைகள் இருக்கு. அதெல்லாம் நாகத்துல சேர்ந்துரும். சர்பம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நல்ல பாம்புக்கு பேர் தான் சர்பம்னு பேர். நல்ல பாம்புக்கு சர்பம் அப்படின்னு பேர். யாரோ ஒருவர் ஜாதகத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 1, 2, 5, 7, 8 இந்த இடத்துல சந்திரனை ஒன்னா வச்சுண்டு 1, 2, 5, 7, 8 இந்த இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் அது சர்பதோஷம் அப்படின்னு பேர். கால சர்பதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ராகு கிரகத்துக்கும் கேது கிரகத்துக்கும் நடுவுலேயே சூரியன், சந்திரன், அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனீஸ்வரர் எல்லாருமே உள்ளுக்குள்ள வந்துட்டா, இந்த ராகுக்கும் கேதுக்கும் நடுவுலேயே எல்லாருமே இருந்தால் அது கால சர்ப தோஷம் அப்படின்னு பேர். இதனால என்ன உபத்திரவம் அப்படின்னா, எல்லாமே தாமதமாகும். கல்யாணமாக வேண்டியது கல்யாணம் தாமதமாகும், ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது ப்ரமோஷன் தாமதமாகும், குழந்தை பாக்கியம் தாமதமாகும். சர்பதோஷம், நாகதோஷம் அப்படின்னும் போது பாம்பாலே ஒரு பிரச்சனைகள் இருக்கும். இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அதுக்கு பொதுவாக எங்களை மாதிரி இருக்கிற ஜோசியாலாம் ஜென்ரலாக நிறைய பேர் என்ன சொல்லுவா, நீங்கள் திருக்காளஹஸ்தி போங்கோ, திருநாகேஸ்வரம் போங்கோ, ராகுஸ்தலம் போய் பண்ணுங்கோ, அங்கே ராகு கேது ஸ்தலம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் போய் உங்கள் இந்த பூஜையை அங்கே பண்ணுவா, அங்கே போய் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொல்லுவா. அதே அவாவா ஸ்ரத்தையா சொன்ன குருமார்கள் சொன்னதை செய்யலாம். இருந்தாலும் நாம் இதுக்கு ஒரு விமோச்சனம் என்ன அப்படின்னா, எல்லாமே முழுக்க தீந்துருமா? இப்போ நாம் ஒரு தடவை இந்த பரிகாரத்தை ஒரு தடவை பண்ணால் ஒருத்தர் இது பண்ணுற மாதிரி எல்லாமே நாம் அந்த தோஷம் முழுக்க நீங்கிடுமா, 100% நீங்கிடுமா அப்படின்னா 100% நீங்காது. ஒரு 2 to 3% இருக்கும், 2லேருந்து 3% இருக்கும். 97% உங்களுக்கு தோஷங்கள் நிவர்த்தி ஆயிடும் தோஷ பரிகாரம் பண்ணும்போது. நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் நான் இப்போ சொன்ன இடத்துலலாம் நீங்கள் போய் பண்ணும்போது அது ஆதியிலே உங்களுக்கு எல்லாமே சரியாக இருந்தது. இப்போ நிறைய இடத்துல கமர்ஷியலைஸ் ஆகி இருக்கிறதுனால சில சூழ்நிலைகள்லாம் சில மாறுபாடுகள்லாம் இருக்கு.
ஆனால் இதை ஒரு பொது இடத்துலையோ ஒரு ஸ்கூல்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல்ன்றது ஒரு பொது இடம். ஒரு ஸ்கூல்லேயோ இல்லை ஒரு காலேஜ்லேயோ ஏதாவது ஒரு கல்யாண மண்டபம் இந்த மாதிரி இடத்துலையோ இல்லை யார் யார் சம்பந்தப்பட்ட அவங்களுடைய வீட்டிலேயோ கூட நீங்கள் இந்த விஷயத்தை, அதாவது தோஷ நிவர்த்தி பரிகார பூஜையை தாராளமாக பண்ணலாம். என்ன அப்படின்னா, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பூஜைகள், விநாயகர் பூஜை பண்ணணும். அடுத்ததாக இங்கே உங்களுடைய குலதெய்வத்தை பற்றி அவருடைய பெயர் சொல்லிட்டு குலதெய்வ பூஜையும் பண்ணணும். அதுக்கப்புறமா நாகராஜர் அவருடைய அஷ்டோத்திரம் அதையும் அர்ச்சனை பண்ணணும். நாகராஜர் அஷ்டோத்திரம் படிக்கணும். அடுத்ததாக ராகுவுக்கும் கேதுவுக்கும் தனித்தனியாக பூஜைகள்லாம் பண்ணணும். இது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த நாகதோஷ, சர்பதோஷ, கால சர்பதோஷ நிவர்த்தி பூஜைகள் எல்லாமே உங்களுக்கு அந்த தாக்கத்தை குறைக்கும். தோஷ நிவர்த்தி அப்படின்றது உங்களுக்கு ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பிரகாசமாக இருக்கும். எல்லாருடைய லோகத்திலே பார்த்தேன்னா எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்ன்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்திலே உங்கள் அத்தனை பேருக்கும் இதை அடியேன் உபன்யாசமாக உங்களுக்கு சாதிக்கிறோம். யாராவது ஆற்றுல உங்களுக்கு வீட்டில் இந்த ஹோமங்களை செய்து கொடுக்கணும் அப்படின்றவா சென்னையில் இருக்கிறவா சொன்னேன்னா உங்களுக்கு வழிகாட்டி உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவாளுக்கு ஒரு ஜூம் மீட்டிங் மாதிரி ஜூம் ஆப் மூலமாக நாம் சொல்ல நீங்கள் அதை செய்யலாம். என்னென்னலாம் வாங்கி வைக்கணும், என்னென்ன பொருள்கள்லாம் இருக்கணும் அப்படின்லாம் உங்களுக்கு சொல்லிடுறோம். மிக குறைந்த விலையில் நாம் இதுக்கு உண்டான பொருள்கள்லாம் வாங்க போகிறோம். வாழை இலை என்ன விலை விற்க போகிறது, வாழை இலை வாங்க போகிறோம். அடுத்தபடியாக வெற்றிலை பாக்கு வாங்க போகிறோம். இதுக்கு அதே மாதிரி சின்ன சின்ன பொருள்கள் தான் சொல்ல போகிறோம். இதெல்லாம் என்னென்ன வேணும் அப்படின்றத யார் சொல்கிறாளோ அவங்களுக்கு இதெல்லாம் வாங்குங்கன்னு சொல்லிட்டு சில பொருள்கள்லாம் நாம் சொல்லுவோம். அதெல்லாம் வாங்கி வைத்து தயார் நிலையில் நீங்கள் இருந்தால் ராகுகால நேரத்தில் இதை செஞ்சால் ரொம்ப விசேஷம். அதனால் யார் யாருக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இருக்கேளோ உங்களுக்கு நடத்தி கொடுக்க நான் அடியேன் தயாராக இருக்கோம். அதுக்குண்டான சம்பாவனை உங்களுக்கு தொடர்பு கொள்ளும்போது தெரியப்படுத்தப்படும். நீங்கள் அதை பண்ணி தோஷ நிவர்த்தி பரிகாரத்தை பூஜையை சிறப்பாக எல்லாம் செஞ்சு முடித்த உடனே உங்களுக்கு தாமதமாகின்றிருக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய நாக சர்ப கால சர்ப தோஷங்கள் அப்படின்ற நிவர்த்தி பூஜைகள் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடியேன் பூஜையை நடத்தி கொடுக்க சித்தமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடியேன் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஓம் நமோ நாராயணாய.